ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ் சூப்பர் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கடலை பருப்பு வச்சு ஒரு பால் கறி பண்ண போகிறோம். தமிழில் சொன்னால் உருண்டை குழம்பு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த கடலை பருப்பு ஒரு 100 கிராம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு 100 கிராம்ஸ் கடலை பருப்பு போட்டிங்கன்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு 10 உருண்டையாச்சும் வரும். ஸோ அது வந்து நம்ம ஒரு சொம்பு தண்ணியில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் மேக்ஸிமம் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஊற வைக்க போகிறேன் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ 1 ஹவர் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். நான் 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். அதை ஊற வைக்கும்போது நம்ம கூடவே வந்து காஞ்ச மிளகாவும் அது மேலே போட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 5-6 காஞ்ச மிளகா, நம்ம இல்லை வர மிளகான்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அது ஊற வச்சுட்டு நம்ம வந்து இது மிக்சியில் வந்து போட்டு அரைக்க போகிறோம். இந்த காஞ்ச மிளகா, இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு ப்ளஸ் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. என்ன தான் நம்ம குழம்புல சால்ட்டு போட்டாலுமே இந்த உருண்டையிலையுமே சால்ட் இருந்தாச்சா அது ரெண்டுமே மெர்ஜ் ஆகும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். எப்படின்னா ஒரு லைக் வடை எப்படி தட்டுவோம் அந்த மாதிரி அந்த அளவில் கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் நம்ம வந்து உருண்டை பிடிக்க போகிறோம், தட்ட போகிறதில்ல. ஸோ அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு அந்த பால் மாதிரி அந்த உருண்டை வரத்துக்கு அதுக்கேற்ற அந்த தண்ணி கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா போதும். ஸோ அரைக்கும் போது கூட நீங்கள் பார்த்து தண்ணி ஊற்றிக்கிங்க. ஏன்னா கடலைப்பருப்பு ஊற வைக்கிறோம், அது போடுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊற வச்சுல அந்த தண்ணி அதில் கொஞ்சம் உங்களுக்கு அரைக்கிறதுலேயுமே வந்து இருந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ தேவை அப்படி கொஞ்சம் இது வந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கிங்க, ரொம்ப வேண்டாம். நீங்கள் அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து நீங்கள் அதில் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி புளி ஊற வச்சுக்கோங்க ஒரு சைடில். ஓகேங்களா? ஸோ நம்ம அரைக்கிறதுக்குள்ளே ஒரு சைடில் வந்து புளி ஊற வச்சுக்கலாம். புளி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவில் ஒரு புளியை வந்து போட்டு சுடு தண்ணியில் ஊற வைக்க போகிறேன் நான். ஓகேங்களா? ஏன்னா அது சுடு தண்ணியில் நம்ம ஊற வச்சோன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து அது நல்லாவே வந்து ஊறிடும். நம்ம கையால் அதை லைட்டாக அப்படியே ஸ்மாஷ் பண்ணி அப்படி அப்படியே பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு ஊறிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நான் ஊற வைக்க போகிறேன். நிறைய பேர் வந்து உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பாக செய்வீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் இந்த உருண்டை குழம்பு உங்கள் வீட்டில் வேறு மாதிரி இருக்கும், நாங்கள் இப்படிலாம் செய்வோங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது என்ன செய்வீங்க, எப்படி செய்வீங்க அப்படின்ற ஒரு ரெசிபி, அதை பற்றின ரெசிபியை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு குக்கிங் வீடியோ வேணும் அப்படிங்கிறதும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதுவும் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம அடுப்பில் வச்ச கடாய் வைக்கிறோம். அந்த கடாய் வந்து காஞ்சிருச்சு. ஸோ எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் காயணும். கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம அந்த கடுகு போட்டால் தான் அந்த கடுகு வந்து ரொம்ப நேரம் எடுக்காமல் கொஞ்சம் பொரிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கடுகை போட்டுட்டோம் எண்ணெயில். இப்போ வந்து சைமல்டேனியஸாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பக்கத்தில் அடுப்பில் வந்து இட்லி குண்டா, அதில் ஒரு இட்லி தட்டு வைப்போம். இட்லி தட்டு வச்சுட்டு இப்போ நம்ம இந்த அரைச்சோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டு, கடலைப்பருப்பு பேஸ்ட்டு, அதை வந்து உருண்டையாக பிடிக்கிறோம். ஓகேங்களா? பால் மாதிரி, எப்படி இந்த லைக் லட்டுலாம் பிடிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரவுண்டாக பிடிக்க போகிறோம் ஷேப்பு. இந்த ரவுண்டாக பிடிச்சி அந்த சுற்றி வந்து நம்ம அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு அதை ஆவி கட்ட போகிறோம். ஆவி கட்டி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து மெயினான ஒரு ப்ரொசீஜர். அதில் அது வந்து நீங்கள் மெயினாக என்ன பார்த்திங்கன்னா எப்படி அரைக்கிறீங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ பாருங்கள் எப்படி அந்த உருண்டை, அதே மாதிரி அந்த உருண்டை வந்து பிடிக்கிறது உடையக்கூடாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ உடையாமல் மேக்ஸிமம் அந்த உருண்டை உடையாமல் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி போடுங்க. அந்த டைமில் அதுக்குள்ளே அங்கே வந்து கடுகும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ரெசிபீஸ் இன்னும் நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையாவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு. ஸோ மேலே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து வந்து நம்ம எல்லாமே விலாக்ஸ் போடுறோம். ஸோ அதையும் தாண்டி குக்கிங்கும் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் வந்து அந்த கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை. ஓகேங்களா? இதை வந்து நம்ம போட்டு பொரிக்கிறோம். அதில் பொரிச்ச உடனே என்ன பண்ணுறோம், அந்த புளி தண்ணி சொன்ன பார்த்திங்களா ஊற வச்சுருந்தோன்ட்டு, அந்த புளி கரைச்சலை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். அந்த ஊற்றுனதுக்கப்புறம் அந்த புளி வந்து வந்து கொதிக்கணும். ஓகேங்களா? அந்த பச்சை வாசனை போகணும். உங்களுக்கு எந்த ஒரு பொருளுமே சரி, அந்த புளி போடுற பொருள் அந்த கொதி வந்து அந்த வாசனை போகலைன்னா உங்களுக்கு டேஸ்ட்டை கெடுத்துரும். ஸோ மீன்வேல் இப்போ நம்ம உருண்டை வந்து பிடிச்சி வச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த உருண்டை பிடிச்சி வச்சதை நம்ம இதை கொதிச்சதுக்கப்புறமா மஞ்சத்தூள் லைட்டாக போடுறோம் கொஞ்சம். ஓகேங்களா? ஒரு 1/2 டீஸ்பூன் தேவைக்கான மஞ்சத்தூள் போட்டு அதை கொதிக்க விட்டுடலாம். அதே மாதிரி உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அந்த உண்டையிலையுமே, பட் குழம்புக்கு தேவையான அளவு உப்புமே நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து என்ன ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு போடுறேன்னு சொல்லலாம், அந்த கணக்கில் வச்சுக்கலாம். ஓகேவா? கையால் தான் போடுறாங்க. ஸோ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவில் உப்பு போடுறோம். உப்பு தேவையாக்கிறது நீங்கள் டேஸ்ட் பண்ணி போட்டுக்குங்க. ஓகேங்களா? ஸோ சில பேர் அதிகமாக எடுப்பாங்க, சில பேர் கம்மியாக எடுப்பாங்க. ஸோ அந்த உப்போட அளவு நான் சொல்லலை, அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. அதே மாதிரி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த சாம்பார் பொடி
ஓகேங்களா. சாம்பார் தூள், குழம்பு மஞ்சத்தூள் இல்லை, சாம்பார் தூள். ஏன்னா குழம்பு தூள் தனியாக இருக்குது, சாம்பார் தூள் தனியாக இருக்குது. இது வந்து சாம்பார் தூள். ஓகேவா. சாம்பார் தூள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்காங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அந்த சாம்பார் பொடி போட்டு உங்களுக்கு அந்த கலர் தெரியுது. ஸோ நான் வந்து ஆச்சி சாம்பார் தூள் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு அந்த டேஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் உங்களுக்கு எந்த சாம்பார் பொடி பிடிக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டிலே நீங்கள் அரைக்கிற மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து நல்லா கொதிக்க விடுறோம். இது வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் ரெசிபியில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி என்ன ரெசிபி அடுத்தது போடலாம் அப்படின்னா நிறையா டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுவுமே வந்து கண்டிப்பாக மீன்வேல் நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன டிஷ்ஷஸ் போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். லைக் இந்த கேரளா டிஷ் ட்ரை பண்ணலான் இருக்கோம். அவியல் ஐட்டம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ வந்து இப்போ எல்லாமே வந்து மேண்டட்ரியாக போச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பெருங்காயம் போட்டிருக்கோம். ஓகேவா. இது வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள். இது நல்லா தழைச்ச உடனே நம்ம வந்து அதில் பெருங்காயம் போடுறோம். அதுக்குள்ளே வந்து அங்கே அந்த உருண்டை பிடிச்சி வச்சோம் பார்த்தீங்களா, ஆவி கட்டினது, அது வந்து ஆயிடுச்சா நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் அது வந்து டன். ஒரு 2 நிமிஷம் விடலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஆறிடும். ஆடினதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா கொதிச்சு மேலே வருது. பார்க்கவே அழகாக இருக்கு இல்லையா. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இப்போவே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ இந்த உருண்டையெல்லாம் வந்து நம்ம இதில் போட போகிறோம். அது நல்லா அந்த புளி, நான் டைம் சொல்லலைங்க, ஏன்னா அது வந்து கொதிக்கணும். அந்த கொதி உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அதுதான் லெவல். ஓகேங்களா. அது சில பேரோட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொதிக்குதோ அதை பொறுத்து இருக்குது. அது கொதிச்சதுக்கப்புறமா அந்த உருண்டையை, நம்ம பிடிச்ச உருண்டை இதுக்குள்ளே போட போகிறோம். இதுக்குள்ளே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம விட போகிறோம். ஸோ அது என்ன ஆகும்னா, அப்போ அந்த உருண்டையோடு அது இன்னும் கொதிக்கும்போது அந்த குழம்போட அந்த உப்பு, புளி, காரம் நம்ம போட்டது எல்லாமே வந்து அந்த உருண்டையில் ஃப்ளேவர் இறங்கும். ஸோ அதோடு நீங்கள் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். இது எப்படின்னா, சாப்பாடு போட்டுட்டு நீங்கள் அந்த குழம்பு ஊற்றிட்டு உங்களுக்கு சைட் டிஷ்ஷு இந்த உண்டை தாங்க. வேறு எந்த காயோ பொரியல் அப்பளம் எதுவும் தேவையில்லை. இந்த உருண்டையை வச்சே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். சும்மா கபன்னு சுட சுட சாப்பாடில் போட்டு சாப்பிட்டீங்க சூப்பராக இறங்கும். ஆறுன சாப்பாட்லேயுமே நல்லா தான் இருக்கும். அதுக்குன்னு ஆறுனா சாப்பிட போட்டால் நல்லா இருக்காதான்னு கேட்காதீங்க. ஆறுன சாப்பாட்லேயுமே நல்லாயிருக்கும். பட் அது சூடான சாப்பாடோடு அதை ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் அப்படியே எம்மியாக இருக்குங்க. இன்னும் சாப்பிடணும்னு தோணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொத்தமல்லி தூவுங்க. ஜஸ்ட் அந்த கொத்தமல்லி வந்து ஒரு பார்க்குற பார்வைக்காக கார்னிஷ் தான் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.